அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வர பிரச்சனை. இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து யாருக்கு பெரும்பாலும் வரும் அப்படின்னா, வந்துருச்சு அப்படின்னா எப்படி பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினான ப்ராப்ளமே வலி தான். எப்படி நார்மலாக ஒரு பேஷண்ட் எப்படி வருவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சில பேருக்கு என்னென்னா மாஸ் ஃபார்மேஷன், அதாவது அங்கே மற்ற இருக்க குடல் எல்லாம் ஒட்டி ஒரு கட்டி மாதிரி உருவாக வாய்ப்பு இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் மதுசூதனன், இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இப்போ இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வர பிரச்சனை. அது என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்றது தான் இந்த காணொலியோட நோக்கம். அப்பெண்டிக்ஸ்னா கலோக்கில என்ன சொல்லுவாங்க, ஒரு குடல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குடல் வால்னு சொல்லுவாங்க. ஏன் குடல் வால்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும். அந்த பெருங்குடல்ல இருக்கிற அடி பகுதியில் ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும். ஸோ அதனால குடல் வால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அப்பெண்டிக்ஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த அப்பெண்டிக்ஸ் புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா பயங்கர பெயின் வரும், காய்ச்சல் வரும். ஸோ அப்ப அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாதான் அது சரியாகும். இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் யாருக்கு பெரும்பாலும் வரும் அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு தான் மெயினா. அதாவது 5 வயசுல இருந்து 15-20 வயசுக்குள்ள இருக்கிற அந்த டீனேஜ், ஏர்லி யங் அடல்ட்ஸ், அது மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் இது காமனா வரும். அதுக்காக வேற எந்த ஏஜ்லயும் வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு எல்லா ஏஜ்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சின்ன பசங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப காமன். பட் இது ஒரு வயசானவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு, உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு 70 வயசுக்காரங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா, குடல்ல வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கான்றதை நாங்க அதை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டா அதை நாங்க பார்க்கணும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வயசானவங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வருதுன்னா அப்பெண்டிக்ஸ் தவிர வேற நோய் இருக்கா, ஏதாச்சும் ஒரு நோயோட பிரதிபலிப்பா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் குடல்ல ஒரு கட்டியோ கேன்சரே கூட இருக்கலாம், அதோட பிரதிபலிப்பா இந்த அப்பெண்டிக்ஸ் வரலாம். ஸோ இது வயசானவங்களுக்கு வர்ற அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம். இப்ப சின்ன வயசுக்காரங்களுக்கு இல்ல மிடில் ஏஜ் குரூப்புக்கு ஏன் காமனா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மோஷன் போகுது இல்லையா, அந்த மோஷனே சம்டைம்ஸ் ஒரு திரளா ஒரு சின்ன கல்லு மாதிரி உருவாகி அப்பெண்டிக்ஸோட துவாரத்துல போய் அடைச்சிடும். அது பேர் தான் ஃபீகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதோட துவாரத்துல போய் அடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப், அந்த அப்பெண்டிக்ஸ்குள்ள வர செக்ரீஷன்ஸ் எல்லாமே அங்கேயே தேங்கி போய் அது அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் அன்டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல், எஸ்பெஷலி ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் எடுத்தாங்க. அதனாலதான் நான்வெஜ் ஃபுட் உள்ளவங்களுக்கு அதிகமா எடுக்கிறவங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம நான்வெஜ் ஃபுட் அதிகமா எடுத்தா சம் அன்டைஜஸ்டட் ஃபுட் அந்த அப்பெண்டிக்ஸோட துவாரத்துல போய் அடைச்சிக்கலாம். மூணாவது என்னன்னா, லிம்பாய்டு ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்ப 5 வயசு குழந்தை தான் அப்பதான் நிறைய விஷயங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த ஏர்லி டீனேஜ், ஏர்லி அடல்ட்ஹுட்ல நிறைய டிராவல் பண்ணுவாங்க, நிறைய புது புது விஷயமா சாப்பிடுவாங்க. அதெல்லாமே நம்ம வயிறுல இருக்கிற குடல் அதை முதல் முறையா சந்திக்கிறப்ப அந்த உணவு எப்படி அப்படின்றத ஆராயிறப்ப அந்த லிம்ப் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பெருசாகிறப்ப அந்த லிம்ப் நோடு பெருசாகிறப்ப அந்த அப்பெண்டிக்ஸோட துவாரத்தை அது அடைக்க வாய்ப்பு இருக்கு. அது பேஎஸ் பேச்சஸ், அதுக்குன்னு பர்டிகுலர் நேம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த மாதிரி அந்த லிம்பாய்டு ஹைப்பர்பிளேசியாலையும் வரும். இதுதான் காமனான காரணங்கள். மற்ற வைரஸ் மற்ற காரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரேர். பட் ஜென்ரலா இந்த ரீசன்னால தான் வரும். வந்துருச்சு அப்படின்னா எப்படி பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்றத மெயினான ப்ராப்ளமே வலி தான். அந்த வலி எங்க இருக்கும் அப்படின்னா, இனிஷியலா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு சென்டர் ஆஃப் தி அப்டமன், மயிர்ல மிட்ல நடுப்பகுதியில இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 6 hours 7 hours கழிச்சு வயிறோட ரைட் சைட்ல அடிப்பகுதிக்கு, வலது பக்கம் அடிப்பகுதிக்கு மைக்ரேட் ஆயிடும். இதுதான் முக்கியமான கம்ப்ளைண்ட் அப்பெண்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு. ரெண்டாவது, ஜுரம் வருமானா கண்டிப்பா காய்ச்சல் வரும். பட் என்னன்னா, ஹை கிரேட் ஃபீவர், ஒரு குளிர் ஜுரம் மாதிரி வராது, லோ கிரேட் மந்தமான ஃபீவரா இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனோரெக்சியா, அதாவது ஒரு உணவே பிடிக்காமையே இருப்பாங்க அந்த டைம்ல. அதே மாதிரி நாசியானா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மெயினான ப்ராப்ளமா இந்த அப்பெண்டிக்ஸ் இந்த வயசுக்காரங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் ஒரு டாக்டரா பார்க்குறப்ப, ஓகே வயிறு தொட்டு பார்ப்போம், அந்த வலது பக்கத்துல வலி இருக்கு அப்படின்னா சரி பெஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல கிட்டத்தட்ட 90 to 95% ஆஃப் கேசஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தான் சிடி ஸ்கேன் நம்ம பண்ணணும்.
அப்படி கண்டுபிடிச்சிட்டு சரி அப்பண்டிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுக்கு வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது அறுவை சிகிச்சை முறையில தான் நம்ம அதை சரி பண்ணணும். அதுல இன்றைய நவீன காலத்துல வந்து லேப்ரோஸ்கோப் மூலமாவே அப்பண்டிக்ஸை எடுக்கிறது தான் எங்களோட முயற்சியா இருக்கும். 90% பேஷண்ட்ஸுக்கு லேப்ரோஸ்கோப் மூலமாவே அப்பண்டிக்ஸை சரி பண்ணிடுவோம். இப்போ வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அறுவை சிகிச்சை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். அப்படின்ற டைம்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். பட் திரும்ப திரும்ப அப்பண்டிக்ஸ் வருது அப்படின்னா அது அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறது தான் ஒன்லி ஆப்ஷன். அதுதான் கியூரேட்டிவாகவும் இருக்கும். ஒன்ஸ் அப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப வராது. அந்த அளவுக்கு வந்து நல்ல கியூரேட்டிவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்பண்டிக்ஸ் எப்படி நார்மலா ஒரு பேஷண்ட் எப்படி வருவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கரெக்டான டைம்ல டயக்னோஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இது ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அப்பண்டிகுலர் பெர்ஃபரேஷன். அப்படி ரப்சர் ஆச்சுன்னா பஸ் இல்ல மோஷன் இதெல்லாம் வயிறுக்குள்ள பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சில பேருக்கு என்னன்னா மாஸ் ஃபார்மேஷன், அதாவது அங்க மத்த இருக்க குடல் எல்லாம் ஒட்டி ஒரு கட்டி மாதிரி உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டி நாளடைவுல ஒரு பஸ் சலமா உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படி அது பேர் தான் அப்பண்டிகுலர் ஆப்சஸ்னு பேரு. அப்படி சலமா உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் பேஷண்ட்டுக்கு அதிகமான ஃபீவர் வரும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால தான் நம்ம ஏர்லியராகவே அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதை ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.